ஒரு அரசர் ஒருத்தர் ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்சவரு. அவர் நாட்டுல யாராவது சின்னதா தப்பு பண்ணாலே அவங்களுக்கு பெரிய தண்டனையா குடுப்பாரு. ஒரு நாள் அவரோட அரண்மனை பக்கத்துல ஒரு பெரிய தோட்டத்துல அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் கால்ல முள்ளு குத்திடுது. அவர் வலியால பயங்கரமா துடிச்சு போயிடுறாரு. அதனால அவர் சம கோவமாயி அங்க வேலை பார்க்குற எல்லாருக்குமே பெரிய தண்டனையா கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த தடவை எனக்கு முள்ளு குத்துருச்சுன்னா உங்க எல்லாருக்கும் தூக்கு தண்டனை தான் கொடுப்பேன்றாரு. இதை கேட்டு அங்க இருக்க வேலையாள் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. திரும்பியும் ஒரு நாள் அரசர் தோட்டத்துக்கு வராரு. அங்க இருக்க வேலையாளுங்களாம் அவர் நடக்கிற இடத்த பார்த்து பார்த்து பயந்து பயந்து சுத்தம் பண்றாங்க. இருந்தாலும் அவருக்கு முள்ளு குத்திடுது. அவர் பயங்கரமா கோவமாயி அங்க வேலை பார்த்த எல்லாரையுமே தூக்குல போட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்பெல்லாம் அங்க போறாரோ அவருக்கு எப்பெல்லாம் முள்ளு குத்துதோ அப்பெல்லாம் அங்க வேலை பார்க்குற எல்லாரையும் தூக்குல போட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு அமைச்சர் ஒரு ஐடியா பண்ணி அவர் தோட்டத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது, அரசரே நாம எப்படி போருக்கு போகும்போது நம்மளுக்கு அடிப்படாம இருக்க கவசம் எல்லாம் போட்டுட்டு போவோம், அதே மாதிரி நம்ம தோட்டத்துல நடக்கும் போதும் நம்ம கால்ல முள்ளு குத்தாம இருக்க காலுக்கு கவசம் போடணும்யா அப்படின்றாரு. அதை கேட்ட அரசருக்கும் அப்பதான் தோணுது. அதுக்கப்புறம் வேலையாளை கூப்பிட்டு காலுக்கு செருப்பு தைக்க சொல்லி செருப்பு போட்டுக்கிறாரு. இதை கேட்ட வேலையாளுகளும் சந்தோஷமா